ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே பேர்ட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு சாஃப்ட் ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில் பஜ்ஜீஸ் எல்லா பேர்ட்ஸ்க்குமே தரலாம். நம்ம எப்பயுமே கொடுத்த ஃபுட்டையே திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக கொடுக்காம டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை நம்ம கொடுக்கும்போது பேர்ட்ஸ் ஈஸியாக அடாப்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். இந்த ஃபுட்டை நான் பீடிங் பேரண்ட்ஸ்க்கும் நெஸ்ட் பாக்ஸில் இருக்க சிக்ஸுக்குமே கொடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஃப்ட் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண என்னென்ன நமக்கு வந்து தேவைன்றதை நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு மெயினாக தேவையானது பார்த்திங்கன்னா வந்து கோதுமை தேவைப்படும், கம்பு, பச்சை பயிறு, அப்புறம் கார்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா டெலி நேச்சர் எக் ஃபுட்டு, வைமரால் சிரப்பு, பெட்ஸ் லைஃப் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே கோதுமை, கம்பு, மூங் தால் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு டப்பாவில். ஸோ அதை வந்து நான் வந்து முன்னாடியே நைட்டே ஊற வச்சுருவேன். 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தது தான் நம்ம பார்க்குறோம். இந்த பயிர் எல்லாமே வந்து நல்லா ஊறி நல்லா வந்து அமுக்குனா இந்த மாதிரி உடையிற மாதிரி வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். அதை நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வெட்டாக இருக்க அளவுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பீட்ரூட்டு இதெல்லாமே போடுறோம் இல்லையா. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ், அப்புறம் கார்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்துடணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே திருவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். திருவி எடுத்து எல்லாமே ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ பேர்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கறதுனால அதோட எனர்ஜி லெவல் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபெதரோட கலர் அண்ட் ஷேடிங்ஸ் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம இது வந்து கொடுக்கறதுனால பேர்ட்ஸ் வந்து சிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுனால விட்டமின் ஏ அண்ட் சி வந்து நமக்கு இதில் கிடச்சிருது. ப்ளஸ் இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கொரியாண்டர் சீட்ஸ் கொடுக்கும்போது நல்லா கொரியாண்டர் லீவ்ஸை கொடுக்கும்போது நல்லாவே லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொடுங்க. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கார்ன் எல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து நான் டெலி நேச்சர் எக் ஃபுட்டு தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் சாஃப்ட் ஃபுட்டில். சாஃப்ட் ஃபுட் வந்து நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்து வீக்லி ட்வைஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டெலி நேச்சர் எக் ஃபுட்டையும் கூடவே நான் பெட்ஸ் லைஃப் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவேன். அது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ஸ் லைஃப் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸாக இருக்கும். அதுக்காக நான் அதையும் சேர்த்தே நான் யூஸ் பண்ணிப்பேன். அதனால சிக்ஸோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இது வந்து பல்காக ப்ரீடர்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பிட் ஆனது. ஸோ அதனால் இந்த கவரில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ற அளவுக்கு வந்து நான் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிப்பேன். டெலி நேச்சர் எக் ஃபுட் கொடுக்கறதுனால ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸும் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் நான் அதையும் வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஏன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பேர்ட்ஸுக்கு நல்லாவே நீர் சத்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து பேர்ட்ஸ் வந்து டயர்ட் ஆகிறது இந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் நம்ம இதை ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆச்சும் மினிமம் நம்ம அது கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ நமக்கு சிக்ஸோட க்ரோத்து, வெயிலில் பேர்ட்ஸ் அடி வாங்குறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா கலரை விட்டுக்கணும். ஸோ அப்போ வந்து நீர்த்தன்மை இருந்துச்சுனாலுமே அது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ அந்த பவுடர்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு சப்ளிமெண்ட் உங்கள்கிட்ட பவுடர் சப்ளிமெண்ட் ஏதாச்சும் கால்சியம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை விட்டமின்ஸ் உங்களோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓன் ஷெடியூல் எதாவது மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி என்ன சப்ளிமெண்ட் ஆட் பண்ணணும்னு பாருங்கள். நான் வந்து விட்டமின்ஸ் வந்து கொடுக்கணும். கால்சியம் ஏற்கனவே நான் 2 டேஸ் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ விட்டமின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைமரால் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வைமரால் வந்து விட்டமினாகவும் ஆக்ட் பண்ணும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் ஆட் பண்ணும். ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ண தேவையில்ல. 2 வீக்ஸ் ஒன்ஸ் உங்கள் பேர்டுக்கு ஒரு மொத்தமாக என்கிட்ட இருக்க மொத்த பேர் பேர்டுக்கும் நான் வந்து ஒரு 5 mlன்ற அளவுக்கு வந்து நான் அந்த சாஃப்ட் ஃபுட்டில் கொடுப்பேன். வாட்டரில் கொடுக்குறீங்கன்னா ஒரு 2 சொட்டு அந்த மாதிரி மட்டும் கலந்து கொடுங்க ஒரு பேர்டுக்கு. ஸோ இதை வந்து 5 ml வந்து நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நான் மூடியில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் அப்படியே கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவு எனக்கு தெரியுன்றதுனால. ஸோ இந்த வைமரால் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல நியூட்ரிஷன் சக்தி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வச்சுருக்க பேர்ட்ஸ் எல்லாமே கேஜ்டு பேர்ட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் வந்து நமக்கு ரெகுலராக அப்பப்போ நம்ம வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வச்சு நம்ம வைமரால், வேறு ஏதாவது விட்டமின்ஸு, கால்சியம்மு,
மினரல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ கொடுத்தா தான் பேர்டோட ஃபெதர் கண்டிஷன், அந்த ஆக்டிவிட்டி லெவல், நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நமக்கு பேர்ட் ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த விட்டமின்ஸ் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்டு வரணும். பேர்டுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் உங்கள் பேர்டுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் தரீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம எல்லாமே கொடுத்து எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு வந்து சர்வ் பண்ணால் பேர்ட்ஸ் வந்து நல்லாவே ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்க. இது நம்மளோட ஒன் ஆஃப் த ப்ரீடிங் பேர் இது இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 3 சிக்கோட இருக்குது. முன்னாடி இருக்க வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதோட சிக்கோட வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இது கொடுத்தோன்னே பாருங்கள் எவ்வளோ விரும்பி வந்து ஆக்டிவாக வந்து சாப்பிடுதுன்னு. எல்லா பேர்ட்ஸுக்குமே இந்த ஃபுட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் இதெல்லாம் போட்டதுனால உடனே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க இன்னொரு அடல்ட் பேர், இவங்க இப்போ ரெஸ்பீரியரில் இருக்காங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் கொரண்டியல் யூஸ் போட்டதுனால இன்னுமே வேகமாக வந்து காலி பண்ணுவாங்க. நான் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பேன். ஏன்னா திருப்பி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் அந்த ட்ரேஸ் எல்லாமே. ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது அந்த ஃபுட் எல்லாமே. ஏன்னா நம்ம சாஃப்ட் ஃபுட்டுன்றதால ஒரு 1.5 hours அப்படின்ற மாதிரி டைமில் வேஸ்ட் ஆகிடும் திருப்பி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா. ஸோ அதனால் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா பேர்ட்ஸ் காலி பண்ணிவிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதில் இருக்க சாஃப்ட் ஃபுட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடுறது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்கள் பேர்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பேர்ட்ஸ் எல்லாமே. என்னோடய பேர்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கொடுக்கறதுனால எனக்கு வந்து நல்ல சிக்ஸ் ரிசல்ட் இருக்குது. சிக்ஸோட க்ரோத்துமே நல்லா இருக்குது. சிக்ஸ் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகி சீக்கிரமாக வளர்ந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபீடை வந்து நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்ட் ஃபார்மில் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இது ஈஸி டைஜஸ்டபுளாக இருக்கும் பேரண்ட்டுக்கும் சரி சிக்ஸுக்கும் சரி. அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். பேர்ட் சைடில் ஆக்டிவாகவும் இருக்கும். ஃபெதருமே நல்லா ஷைனிங்காக நல்ல க்ரோத்துமே இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்தில் ஃபெதர் கொட்டுறது, ஃபெதர் பிக்கிறது, இந்த மாதிரி தொல்லைகள்லாம் கூட இந்த ஃபுட்டு கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி சாஃப்ட் ஃபுட் கொடுக்குறீங்க அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த சாஃப்ட் ஃபுட் கொடுத்து அதோட ரிசல்ட்டையும் எனக்கு என்னென்னு அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுத்தீங்கனாலுமே எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோடய ஃபார்மில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மேலும் மோர் தகவலுக்கு பிகே ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.